அவ்வளோதாங்க. சண்டே ஸ்பெஷல் கொஞ்சம் காலையில் 3 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சாச்சு. என்னென்னா என் டேபிளை தான் பார்க்கவே முடியல. பார்க்குது எங்கே பார்த்தாலும் ஏதோ போர் நடந்து ஓஞ்ச இடமாட்ட எங்கே பார்த்தாலும் கை கால் தலையமாகவே கிடக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு தான் ஆசை, பட் ஆனால் முடியலைங்க. அதோ இவங்க இப்போ தான் திரௌபதி அம்மன் பக்கமாக இவங்க பக்கமாக முடிச்சிட்டாங்க. நான் நெருக்கிட்டேன், ஆனால் தலை கொஞ்சம் சைடாக தான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் வேலை முடிச்சிட்டேங்க ஓரளவுக்கு. முகம் பக்கமாக நெருக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்து ஒட்டணும். சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்காக ஒட்டி வச்சுருக்கேன். கையதெல்லாம் பக்கமாக முடிஞ்சிடுச்சு. இந்த கையெல்லாம். அப்புறம் துணி இதோ இங்கே இந்த வஸ்திரங்கள்லாம் போட்டேன். நீங்கள் இங்கே இருக்கிற நகையெல்லாம் போடணும். அப்புறம் இவங்க வந்து யாருன்னா சிவன் பார்வதி. இது வந்து சிவனுக்காக ரெடி பண்ணேன். இவங்க வந்து மீனாட்சி, அவங்களுக்காக ரெடி பண்ணேன். கொஞ்சம் எல்லாம் பகுதி வேலைகளாக கிடக்கு. இதோ அவர் அர்த்தநாதி, அவரும் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கார். சீக்கிரம் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் அங்கே அவங்க 2 பேர் ஜோடியாக படுத்துருக்காங்க. இவங்க வந்து 2 பேர் 2 நடராஜர். அவர் ஒரு நடராஜர், இவர் ஒரு நடராஜர். 2 பேர்த்தையுமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணணுங்க. அதான் அடுத்த வாரத்தில் இவரை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறம் இந்த வாரத்துக்கான கமிட்மெண்ட்னால் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். பக்கமாக முடிச்சிட்டேன். என்னென்னா ஒரு சைடு ஃபேஸ் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஒரு சைடு வந்து லேடியோட ஃபேஸாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஜென்ஸோட ஃபேஸாக இருக்கும். கொஞ்சம் அந்த முகத்துலேயுமே வேறுபாடு காட்டியிருப்பாங்க, உடலில் மட்டும் இல்லாமல். கை ஓரளவுக்கு முடிச்சிட்டேங்க. ஒரு கை முடிச்சிருக்கேன், இன்னும் 2 கையோட வேலை இருக்குது. அப்புறம் மாடு அப்படியே பண்ணேன், கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே ஒரு பகுதி ஃபார்ம் முடிஞ்சிருக்கு. பின்னாடி இருக்கிற திரிசூலம் அது முன்னையே முடிச்சிட்டேங்க. சொல்லப்போனால் தூசி படிஞ்சு போயிடுச்சு முன்னையே முடிச்சு. இன்றைக்கி முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ஒருத்தர், இவரும் வெயிட்டிங். அப்புறம் இங்கே ஒரு மீனாட்சி, அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் இவர் கொஞ்சம் டைம் இல்லை, முடிச்சாகணும். அப்புறம் இவங்களும் டைம் இல்லை. தை மாதத்தில் வந்து டெலிவரியை கேட்டிருக்காங்க அவங்க கோயில் பூஜைக்காக. அப்புறம் இடையில என்ன பண்ணிட்டேன்னா, கம்முன்னு இருக்காமல் இந்த ஃப்ளெக்ஸை ஒட்டி வச்சுருந்தேன். பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி பரபரனே இருந்துச்சு கை. கம்முன்னு இருக்காமல் அந்த பிள்ளையார் ஏற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 50% வேலை முடிச்சிட்டேன். இந்த கையும் அதான் எல்லாம் தனித்தனியாக பாட்டாக கழட்டி வச்சுருக்கேன். அவருக்கு இவர் வந்து இடையில கேப் கிடைக்கும்போது ரெடி பண்ணிடணும்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இவர் வந்து ஒர்க்கெலாம் இல்லைங்க, நம்ம ஒர்க்கு தான். அதனால் நம்மளுக்கு தான். அதனால் இஷ்டத்துக்கு மூலமாக டைம் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக அந்த பீஸ் மாதிரியே ஒட்டணும்னு ஆசை. ஒட்டி பட்டரில் டிஸ்பிளேல வைக்கணுன்ட்டு. அதனால் அவ்வளோதாங்க, எல்லா வேலைகளும் கிடக்கு. அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு 2 ஒர்க்குன்னு சொல்லி எடுத்து முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம்.